வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு 25 பாயிண்ட் பிளஸ்ல தான் வந்து நேற்று மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கார்த்திக்ங்கிறவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. யூலிப்பை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. யூலிப்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், டியூவல் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வந்து யூலிப்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும், வேணும் அப்படின்னா டெப்ட் ஃபண்ட் இல்லைன்னா வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணி டியூவல் பெனிஃபிட் அச்சீவ் பண்ற மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வந்து யூலிப்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரிடக்ஷனும் இருக்கு, அதுலயும் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இதை எப்படி கன்சிடர் பண்றீங்கன்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஐஇஎக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட்வொர்க் 18 சேனலில் வந்து இப்போ ஒரு மெர்ஜர் நடக்க போகுது. அந்த மெர்ஜருக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எதுவும் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் செக்டரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான சைனாக தான் இருக்குது. ஏன்னா ஆயிலோட ரேட் வந்து கண்டினியூஸாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இல்லாமல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ரஷ்யா, வெனிசுலா இந்த மாதிரி கண்ட்ரி கூட அவங்க கண்டினியூஸா பை பண்ண போறாங்க. இதனால ஆயில் கம்பெனிஸா இருக்கிற எல்லா கம்பெனியுமே பெனிஃபிட் ஆக போகுது. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸுக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸா தான் நம்ம பார்க்கணும். ரிமைனிங் கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணா கூட ரிலையன்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் இந்தியாவில் லீடிங் பிளேயர் ஆயிருக்கு. ரிலையன்ஸுக்கு வரப்போற குவார்டர்ல வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பத்தி இன்னைக்கு டீடைலாவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சில பென்னி ஸ்டாக்ஸா இருக்கிற இப்ப ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், எம்ஆர்பிஎல், எஸ்ஜி மார்ட் இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காருங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் அதானி மேல இருக்கிற கேசஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து 405 ரூபாய்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆவரேஜ் பிரைஸ் அதானி வில்மர் வந்து அவரு ஹோல்ட் பண்றாரு. இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டீடைலா கேட்டிருக்காரு. இப்ப டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். யூலிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், அதாவது பிரீமியம் அமௌண்ட்டை 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு ஒரு கேட்டகரி அலாட் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிறத மார்க்கெட்ல, அதாவது ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி ஈக்விட்டியா இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னா பாண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம கட்டுற பிரீமியம் 2 ஸ்பிளிட் ஆகி இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் போகும், அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போகும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு, ஒவ்வொரு இதுக்கு அலோகேஷன் சார்ஜ் இருக்கு. எல்லா வகையிலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும், டாக்ஸ் ரிடக்ஷன் இருக்கு. ஸோ இதை பார்த்தா ஓவராலா பார்த்தா யூலிப் ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீம் மாதிரி தான் தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எல்ஐசியில வந்து நிறைய யூலிப்ஸ் வச்சிருந்தேன், ஒரு 2-3 யூலிப். அது எதுவுமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கல. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு பிரீமியம் பே பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அலாட்மெண்ட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீ எடுக்கிறாங்க. அது இல்லாம இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீ இருக்கிறாங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ண யூலிப் ஸ்கீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்க அப்படின்னா லாக்கிங் பீரியட் வேற இருந்துச்சு. ஸோ யூலிப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் ஹண்டடா க்ளோஸ் ஹண்டடா செக் பண்ணிருக்கணும். லாக்கிங் பீரியட் இருக்கும். அப்படி மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட போட்ட அமௌண்ட்டே வராம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்ஐசிலேயே பாத்தீங்க அப்படின்னா அது நடந்துச்சு. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டலா பே பண்ண அமௌண்ட்டே வந்து கம்மியான அமௌண்ட் தான் கிடைச்சிச்சு. இல்ல அப்படின்னா ஒரு மினிமமா ஒரு 4 to 5% தான் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஃபைனலா கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் யூலிப்பை அவாய்ட் பண்ணியிருப்பேன். நான் எல்ஐசியில மட்டும் வச்சிருந்தேன். ரிமைனிங் இதுல இப்ப டாடா ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, அதே மாதிரி பஜாஜ் அலையன்ஸ் இதுல எதுலையுமே நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல யூலிப் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. மேபி ஏதாச்சும் 1-2 ஸ்கீம்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நீங்க டீடைலா என்கொயரி பண்ணி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா நல்லது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கண்டிப்பா 100% வந்து இதை அவாய்ட் பண்ணுவேன். ஸோ யூலிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையல. அதுக்கு ஈக்குவலண்டா வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு, யூலிப்பை விட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களோட அமௌண்ட்டை வந்து அவங்களே ஸ்பிளிட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க உங்களோட அமௌண்ட்டை ஒரு 75-25 அந்த ரேஞ்சில் நீங்க ஸ்பிளிட் பண்ணி ஒரு 25% இருக்கிற அமௌண்ட்டை அதை வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ வந்து 1 crore பாலிசி எடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து மினிமமான அமௌண்ட் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். லைஃப் கவரேஜும் கிடைச்சிரும். அதே மாதிரி நடுவில் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இதனால நம்ம ஃபேமிலி வந்து செக்யூரா இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கு அப்படின்னா நீங்க இன்டைரக்ட் மெத்தட்ஸ், அதாவது ETF இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சேஃபான மெத்தட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மணி அவைலபிள்
அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்க வந்து டைரக்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல இன்டைரக்டா வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதாங்க டிசைட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராப்ளமா இல்ல, நான் டைரக்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம சேனல்லயே வந்து நிறைய டீடைல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணணும், ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் செக் பண்ணணும், இதை பத்தி டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லாங் டர்ம் போர்ட்ஃபோலியோ சீரீஸ்ல 1 crore டார்கெட்டா வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ செட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு பாசிபிலிட்டி இருந்துச்சு, மார்க்கெட் ஒரு ஹெவியான கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து லம்சம்ல இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி இல்ல அப்படின்னாலும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து எஸ்ஐபி மோட்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் செக்டர் அலோகேஷன் பண்ணிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட பேஸ்கெட் மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் வந்து சேஃபா இருக்கிற மாதிரி நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கிள் ஸ்டாக்ல முடிஞ்ச வரைக்கும் 10% மேல போகாத மாதிரி பார்த்திருக்கோம். வேல்யூவான டைம்ல தான் நம்ம வந்து மார்க்கெட்ல என்ட்ரி கொடுத்து கரெக்டான டைம்ல வந்து ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்கோம். இந்த போர்ட்ஃபோலியோ பிளேலிஸ்ட் அவர் ஃபாலோ பண்ணா கூட அவருக்கு வந்து மார்க்கெட்ல ஸ்டேபிளான நல்ல ரிட்டர்னை கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இல்ல மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அவர் டைரக்டா வந்து இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இடிஎஃப்ங்கிறது வேற எதுவும் இல்லை, இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் வந்து நம்ம இடிஎஃப்னு சொல்லுவோம். அது இண்டெக்ஸாவும் இருக்கலாம், செக்டராகவும் இருக்கலாம். இப்போ இடிஎஃபோட டைப்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, டெப்ட் இருக்கு, லிக்விட் இருக்கு, வேர்ல்டு இண்டிசஸ் இருக்கு. ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி பீஸ் எல்லாமே ஈக்விட்டிஸ்ல தான் வரும். ஏன்னா இப்போ நிப்டி 50ல இருக்கிற 50 ஸ்டாக் வந்து ஒரு இண்டெக்ஸா வச்சிருக்காங்க, அது வந்து ஈக்விட்டிஸ்ல வரும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு 12 to 14% கூட நல்ல ரிட்டர்ன் வந்து இயர்லி ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்கு. ஸோ கோல்டுல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர் கண்ட்ரிஸ் இண்டெக்ஸ்ல கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு இண்டிசஸ்ல கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி இடிஎஃப்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. உங்களோட மணியை வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்டிஃபைட் ஆயிடும். லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அதாவது ஒரு 500 ரூபாய் இருந்தா கூட நீங்க நிப்டி 50 ஸ்டாக்கே பை பண்ண முடியும். இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும். ட்ரேடிங் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு ஸ்டாக் எப்படி பை பண்ணி செல் பண்றோமோ அந்த மாதிரி இடிஎஃப் ஈஸியா பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒரு இடிஎஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராக்கிங் எரர் நோட் பண்ணுவோம். ட்ராக்கிங் எரர் அப்படிங்கன்னா நிப்டி வந்து லாஸ்ட் இயர்ல வந்து 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா நம்மளோட இடிஎஃப் ஃபண்டும் வந்து ஒரு 19% கொடுத்துக்கணும். ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை கரெக்டா ரீச் பண்ணிருக்கணும். அதை தான் வந்து நம்ம ட்ராக்கிங் எரர்னு சொல்றோம். வால்யூம் ஆஃப் ட்ரேடுங்கிறது டிமாண்ட். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடிஎஃப் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து வால்யூம் ஜாஸ்தி ட்ரேட் ஆகிற மாதிரி இடிஎஃப் செலக்ட் பண்ணா தான் நம்ம பையிங் செல்லிங் ஈஸியா நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே வந்து லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னா எஸ்ஐபி மோட்ல கூட மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் இடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது என்எஸ்சி வெப்சைட்ல இந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா நீங்க டீடைலா வந்து நிறைய இடிஎஃப் ஸ்கீம்ஸை பத்தி பார்க்கலாம். இந்த இடிஎஃப்லயே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஒரு லார்ஜ் குவான்டிட்டி வந்து ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா தான் நம்ம கோடியில சம்பாதிக்க முடியும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம அதர் ஸ்கீம்ஸ் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இடிஎஃப் இருக்கட்டும், ஸ்டெப் அப் எஸ்ஐபி, இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளோட டார்கெட் 1 crore வச்சுக்கிட்டோம்னா கூட ஈஸியா அடைய முடியும். இதுக்கு நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு ஆல்டர்னேட்டா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா அது எப்படி வந்து எஸ்ஐபி மோட்ல வந்து அது பெரிய ஹியூஜ் அமௌண்டா மாத்துறது, 1 crore டார்கெட் எப்படி அச்சீவ் பண்றது, 40 வயசு ஆயிருந்தா கூட ஒரு 10 இயர்க்குள்ள எப்படி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றது. இப்போ எஸ்ஐபி அப்படின்னா மாசம் எந்த தேதியில ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணணும், லார்ஜ் கேப்ல பண்ணணுமா, மிட் கேப்ல பண்ணணுமா, ஸ்மால் கேப்ல பண்ணணுமா, மார்க்கெட் ஃபால் இல்லைன்னா ரைஸ்ல என்ன பண்ணணும், இதை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 40 வயசுல இருந்து 50 வயசு ஸ்டெப் அப் எஸ்ஐபி யூஸ் பண்ணா எப்படி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 40 வயசுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு 60 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கோடிக்கு பக்கமா வந்த அமௌண்ட் வந்து நம்ம க்ரோ பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 75 வயசு இருந்து அப்படின்னா ஒரு 15 கோடி வரைக்கும் நம்ம ஃபேமிலி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஓவர் பண்ணிட்டு போக முடியும். கம்மியான ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம ஹியூஜான ஒரு 30 கோடி வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ஃபேமிலிக்கு வெறும் 10,000 ரூபாய் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாவே போறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இடிஎஃப்ல பொறுத்த வரைக்கும் அதுல கரெக்டா வந்து டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஒரு 12 to 18% வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னால கோல்டு இந்த மாதிரி ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணினால நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில பிரிச்சு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ லார்ஜ் கேப் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், வேர்ல்டு இண்டிசஸ், கோல்டு இந்த மாதிரி ஒரு டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்
ரிட்டர்னை பார்க்க முடியும். இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சரி, அதாவது இந்தியன் ஆயில் கம்பெனிக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஆயிலோட ரேட் வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் மானிய விலையில பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாட்ட வாங்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து வெனிசுலா கண்ட்ரிலையும் வந்து வாங்க போறாங்க. அது எல்லாமே இந்தியாவுக்கும் சரி, இந்தியன் ஆயில் கம்பெனிக்கு நல்ல ரிசல்ட்டை நெக்ஸ்ட் குவார்டர்ல கொடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரிலையன்ஸை வந்து லாஸ்ட் ஐபிஎல் இருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாக வந்து ஐபிஎல் வந்து லான்ச் பண்ணாங்க. எம்எஸ் தோனி வந்து மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு கேப்டன். அப்படி அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து வின்ஃபால் டேக்ஸ் எல்லாமே கட் பண்ணாங்க. அப்போ இருந்து ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு அப்சைட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டீமெர்ஜ் பண்ணாங்க. அதில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைலும் நல்லா குரோ ஆச்சு, ஜியோவும் நல்லா குரோ ஆச்சு, பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸும் நல்லா குரோ ஆகிட்டு இருந்துச்சு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டீமெர்ஜ் ஆகிறப்போ கூட நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். என்னென்ன ரேட்டில் அந்த ஸ்டாக்கை பை பண்ணணும், லெவல் 1 எவ்வளோ வாங்கணும், லெவல் 2 எவ்வளோ வாங்கணும், லெவல் 3 எவ்வளோ வாங்கணும், லாங் டேர்முக்கு இது ஒருத்தான ஸ்டாக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். இப்பயுமே வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலையன்ஸை வந்து இந்த ரேட்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 10% ஹைக் கொடுக்குது அப்படின்னா அதில் ரிலையன்ஸ் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ ரிலையன்ஸ் குரூப்லேயே இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கம்பெனி அப்படின்னா நெட்வொர்க் 18 தான். நெட்வொர்க் 18 கூடிய சீக்கிரம் அது டிவி 18 கூடயும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி E18 இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி நெட்வொர்க் 18 சேனலில் மாற்ற போகிறாங்க. ஸோ இது வந்து மீடியா பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கம்பெனி நல்லாவே வந்து குரோ ஆகிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் இந்த எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இதுக்கு வந்து ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால் ரேட்டில் வந்து லைட்டாக டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நெட்வொர்க் 18 வந்து ஒரு 100 ஷேர்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் 87 ரூபா அப்படின்னா மொத்தம் 8700 வருது. அதே டிவி 18 172 ஷேர் 50 ரூபாய்னு வாங்கினீங்கன்னா 8600 வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சேம் இதே மாதிரி இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன ரேட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இதே மாதிரி அந்த ரேஷியோ 100க்கு 172 அது பிரகாரம் இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் அமௌண்ட் தெரியும். இது பெரிய டிஃபரன்ஸ் கிடைக்காது, ஓரளவுக்கு நாமினலான டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி மெர்ஜர் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இல்லாமல் இப்போ லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபேஸ் ஃபைபர் வந்து சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் கொடுக்குற சர்வீசஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு உண்டான பெர்மிஷன் எல்லாம் வந்து இன்னும் 1 மந்த்துக்குள்ள கிடைச்சிடும் இருக்காங்க. அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வழியா நெட் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸா தான் இருக்க போது. அதுக்கும் வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கு மார்க்கெட்ல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாலேயே வந்து அவங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்னி ஹாட்ஸ்பாட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 50% பக்கமாக ஹோல்டிங்ஸ் எடுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். அப்படி பார்க்குறப்ப மீடியா பிஸ்னஸில் இவங்க நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜி பிளஸ் ஜோனியோட டீல் வந்து இப்போ கேன்சல் ஆக போகுது. ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெருக்கடியான நிலையில தான் இருக்குது. அதனால ரிலையன்ஸ் வந்து அதையும் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே மீடியாவில் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக வந்து ரிலையன்ஸ் மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸுங்கிறது ஒரு கம்பெனி கிடையாது, இதுக்கு கீழே நிறைய கம்பெனி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து தனியா பிரிப்பாங்க. அப்போ வந்து ஹோல்டிங் கம்பெனியா இருக்கிற ரிலையன்ஸ் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸை டெஃபினட்டா வந்து நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னோட போர்ட்போலியோலேயே இது ஒரு குறிப்பிட்ட நல்ல பர்சன்டேஜ்லேயே நான் வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வச்சிருக்கேன். நீங்களும் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுல இருக்கிற ஸ்டாக்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்பிஎல் பத்தி டீடைலா சொல்லுங்க, ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்லுங்க, அதே மாதிரி எஸ்ஜி மார்ட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அதாவது ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், அதோட கேபிட்டலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 48 கோடி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனில எல்லாம் இவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அப்புறம் நீங்க அது ஓனா உங்களுக்கு இந்த கம்பெனியை பத்தி
தெரியும், நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கு அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கம்பெனி எல்லாமே 100% வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். எம்ஆர்பிஎல் பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிக்கு கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் கேப் வைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் கடன் பார்த்தீங்க அப்படின்னா 1.19 டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது. ஸோ அதனால அவங்க கம்பெனியில் இருக்கிற பாதி அமௌண்ட்டுக்கு மேலே கடனாக இருக்குது. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க. எஸ்ஜி மார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 50 இருக்குது. இது எஸ்ஜி மார்ட்டோட பிஇ 227 இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 167 இருக்குது. பிஇ 47 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 37 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட இது காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகுது. கடன் இல்லா கம்பெனியாக தான் இருக்குது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் இவங்க ஒரு மோனோபோலின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில எனர்ஜி கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்குறப்ப இந்த மோனோபோலிங்கிற நேம் போயிடும். அப்போ வந்து இதுக்கு காம்படிட்டராக வேற கம்பெனிஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இப்போ காஸ்ட்லியாக தான் இருக்குது. பி ரேஷியோ பிரகாரம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் லாங் டேர்முக்கு கொஞ்சம் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ல மற்ற எல்லா பேராமீட்டரும் குவாலிட்டியாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கடன் இல்லா கம்பெனியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க பிஸ்னஸ் மாடலும் கிளியராக இருக்குது. இதுக்கு காம்படிட்டராக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து கரெக்டாகி ஒரு குறிப்பிட்ட நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதானி வில்மர் வந்து அவர் 400 சம்திங்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 400ங்கிறது ஓரளவுக்கு நியர்பை வந்துருச்சு. இப்போ அதானி கேசஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. வரப்போகிற எலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி பிஜேபி வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. பிஜேபி வின் பண்ணுது அப்படின்னா அதானி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அதானி குரூப்லேயே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளான கொஞ்சம் பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கம்பெனி அப்படின்னா இந்த கம்பெனி அதானி வில்மரை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணது கரெக்ட் தான். இருந்தாலுமே இந்த என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்கள் ரேட் வந்து நியர்பை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் எக்ஸிட் ஆகிறதா இல்லை லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறதாங்கிறத டிசைட் பண்ணலாம். டவுன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ல நான் எதுவுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அதானி குரூப்பில் மேக்ஸிமம் வந்து எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை. இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். இன்னும் கொஞ்சம் மேலே ரேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் தெளிவான முடிவு எடுத்துங்க. இதை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணாமல் இல்லை எக்ஸிட் ஆகலாங்கிறது நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி முடிவு எடுத்துங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ரிலையன்ஸை வந்து டெஃபினட்டாக வந்து லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணலாம். அது எஸ்ஐபி மோடில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ஹெவியான ஃபால் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து லம்சம் மோட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிலையன்ஸை பற்றி நிறைய வீடியோவில் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இப்பயுமே வந்து அது அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. இப்போ பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த ஸ்டாக்ஸை பற்றி உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.